வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரீட் ஆல் அபவுட் ரீடிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் எப்படியெல்லாம் படிக்கணும், வேகமாக படிக்கிறது எப்படி, அப்புறம் ஃப்ளூயண்ட்டாக ரீடிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிறது, ஒரு ரீடிங்ன்றதே ஒரு ஸ்கில் தான், அந்த திறமையை நல்லபடியாக வளர்த்துக்கணும், அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அதுபோல் பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ வேகமாக பேசுகிறோம், எவ்வளோ வேகமாக ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட தாய்மொழியில் எளிமையாக இருக்கக்கூடிய விதத்தில் என்ன பண்ணணும், சிறப்பாக செம்மையாக பிழை இல்லாமல் திருத்தமாக படிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி படிக்க தெரிஞ்சுக்கும்பொழுது அதில் என்ன ஆகும், ஒரு நிமிஷத்தில் நம்ம எத்தனை வார்த்தை படிக்க முடியுது, ஒரு நிமிஷத்தில் எத்தனை வார்த்தை பிழை இல்லாமல் படிக்க முடியுது, தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு என்ன பண்ணோம், ஈஸியாக போகிற மாதிரி ஒரு மெல்லிதான ஒரு காற்று வீசுகிற மாதிரி தடை இல்லாமல் ஒரே டோனில் சிறப்பாக எப்படி படிக்க முடியுது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும்னா, அது ஒரே நாளில் இப்போ ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிறது ஒரு குழந்தை அப்படின்னா, அந்த 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு உடனே அது போல் படிக்க தெரியாது. ஆனால் சின்ஸ் வி ஆர் ஃபீலிங் ரீடிங் இஸ் அ ஸ்கில் அப்படின்னும்போது அது ஓவர் த பீரியட் ஒரு 1 அல்லது 2 வருடத்துக்குள்ளே சிறப்பாக பார்த்து வாசிக்கிறதுக்கு தெரியும். அப்படி பார்த்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் என்ன, பார்சிங் அப்படின்னு. அதாவது எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தினா இப்போ படித்து கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த வாக்கியத்துக்கு நம்மளுக்கு பொருள் தெரியும், எந்த இடத்துல நிறுத்தாமல் வேகமாக படிக்கும் பொழுது பொருள் சிதைந்து போயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இலக்கண பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கும் அது நல்லா உறுதுணையாக அமையும். அதுவும் இந்த பார்சிங் என்ற எபிலிட்டியும் ரீடிங் அதில் சேர்த்து பார்க்கும்பொழுது திஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்கில், இட் கேன் ஆல்சோ பி டெவலப்டு ஓவர் ஏ பீரியட். அது என்ன பண்ணணும், தொடர்ந்து இது போல் படித்து வரும்போது என்ன படிக்கிறோமோ அது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பேச தெரியுது, அதனால சிறப்பாக நம்ம தாய்மொழியை நல்லா படிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு புது புஸ்தகம், அதாவது அந்த டாப்பிக்கை நம்ம இது வரைக்கும் படித்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னா நமக்கு கூட என்ன செய்யும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் அதை சிறப்பான ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்வோம், எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாது, எங்கே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வருவோம். படிச்சுட்டு நம்ம எதிர ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னவோ பொருளில் ஒரு குரலுறுபடி இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம், நம்மளுக்கு அது புது டாப்பிக்காக இருக்குது, அந்த தலைப்பில் நம்ம இது வரைக்கும் படித்ததே இல்லை. மோரோவர் அந்த படிக்கும்பொழுது அந்த வார்த்தைகளை எங்கே நிறுத்தி பொருள் உணர்ந்துக்கிட்டு மேலே படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஈவன் தோ இட் இஸ் அவர் மதர் டங், நம்மளுடைய தாய்மொழியாக இருந்தாலும் படிக்கிற எல்லா செய்தியும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்கு இடம் அளிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நிதானமாக பொறுமையாக படிக்கணும். அப்போது அந்த படிக்கும் பொழுது அந்த பார்சிங்ன்ற எபிலிட்டி, அதாவது பார்சிங்ன்ற ஒரு நிறுத்தி படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன செய்யணும்னு கேட்டால் செய்திகளை படிக்கக்கூடிய செய்திகளை சிறப்பாக நம்மளுக்கு புரிய வைக்கும். சிறப்பாக புரிஞ்சதுனாலே என்ன பண்ணணும், 50% விஆர் என்ன பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் இதை என்ன படிக்கிறதோ அது நம்மளுக்கு புரிஞ்சிட்டாலே செய்திகள் நல்லபடியாக மனசில் அமையும். அதே நேரத்தில் நம்ம படிக்கிறது அடுத்தவங்க காது கொடுத்து கேட்குறாங்க, தே ஆர் லிசனிங் அப்படின்னும் போது அவங்கள கவனமாக கூர்ந்து கவனிக்கும் பொழுது என்ன ஆகும், கேட்குற செய்தியை நல்லபடியாக மனசில் பதியும். இதே பேராகிராஃபை கொஞ்சம் கழிச்சு நம்மளோட டர்ன் முடிஞ்சு அவங்க டர்ன் படித்து அவங்க முறை வரும்போது அதை படித்தாங்களேன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதனால தான் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு முறை படிக்கிறது சிறப்பாக மனசில் அமையும், அதே ஒரு தடவை படிக்கிறது எப்படி சிறப்பாக அமையுமோ அதே மாதிரி ஒரு தடவை எழுதினா 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதில் ஒரு 20 சென்டென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 20 சென்டென்ஸையும் பார்த்து வாயில் சொல்லிக்கிட்டு ஒரு தடவை பார்த்து ஒரு நோட் புக்கில் எழுதினமான அது 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். அப்போ 10 தடவையும் வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக மனசில் புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து பர்சீவ்டு சென்ஸ் அப்படின்ற மாதிரி அதையும் மனசுக்குள்ளே நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தமான ஒரு தடவை எழுதுறது 10 தடவை படிக்கிறோமோ 10 தடவை படித்தா அவன் என்ன பண்ணோம், 50% செய்தி ஒரே தடவை எழுதுறதுலேயே மனசில் பதியும். ஸோ இது எல்லாமே ரீடிங் ஸ்கில்ன்றதை டெவலப் பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்டடிங் எபிலிட்டி, கிராஸ்பிங் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் திங்ஸ் அகெயின் அது எல்லாமே சிறப்பாக வளரும் அப்படின்ற கருத்தை நம்ம மனசில் வாங்கிக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.